ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் உங்களை தானாக தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது சனியுடைய இது 3ஆம் இடத்துல இருக்குது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது என்னென்னா வெற்றியை நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலிமா நல்ல வருமானம், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய் 12 கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். மற்ற விஷயங்களுக்கு எந்த வித நினைப்பும் இல்லாமல், எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி. வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவலில் பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். 5 கூடையரும் 12 கூடைய செவ்வாயும் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ, அது அவமானத்தையோ, மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானத்தில் கணவன் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. தொழில் ரீதியாக இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களையே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.